நிச்சயமாக இறுதி. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளில் குற்றால அருவிகள் அமைந்துள்ளன. இந்த குற்றால அருவிகளில் தற்போது மேற்கு தொடர்ச்சி மலையின் உட்பகுதியில் பெய்யக்கூடிய கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் அவ்வப்போது வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு வருகிறது. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக பழைய குற்றால அருவிகளில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக கடந்த 17ஆம் தேதி அன்று சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை மக்களிடையே மற்றும் சுற்றுலா பயணிகளிடம் ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தற்போது வரை குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு மெயினருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளையும் குளிப்பதற்கான தடையானது 7வது நாளாகவும் இன்றளவும் நீடித்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் அதற்கான ஆய்வுப் பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தின் அருவியின் மேற்பகுதியில் உள்ள ஆற்று பகுதியில் தற்போது அதற்கான ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆய்வுப் பணியில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் குழுவினர் தற்போது இந்த ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது அருவிகளில் ஏற்படக்கூடிய வெள்ளத்தை கண்டறியும் வகையில் ஆற்று பகுதியில் அதிநவீன கருவிகளை கொண்டு இதனை கண்காணிப்பதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது இயர்லி வார்னிங் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய வெள்ளத்தை முன்கூட்டியே அறியக்கூடிய கருவிகள் பொருத்தும் பணிகளில் தற்போது சென்னை அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் குழுவினர் தற்போது இந்த ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் இது தொடர்பான ஆலோசனை கூட்டங்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், வனத்துறையினர் ஆகியவர்களுடன் ஆலோசனை கூட்டமும் தற்போது நடைபெற்று வருவது என்பது குறிப்பிடத்தக்கது.